நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது கடலளவு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். அவங்கவுங்க கையை மூடினா எந்த அளவுக்கு அவங்க அந்த அளவு இருக்குமோ அந்த அளவு தான் அவங்களுக்குள்ள எல்லாருக்கும் இதயம், ஹார்ட் இருக்கக்கூடிய அளவு அவ்வளோதான். இப்படி மூடினோம்னா இதுக்குள்ளே எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு தான் இருக்குமா. இதயம் மட்டும் திருண்டு தான் இருக்கும். ஆனால் அது பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா இது மாதிரி பல கோடி மடங்கு அளவான செயலாக்கம் செய்வது யார்? மனது. மனதுக்கு கட்டளையிடுபவர் யார்? மண்டகசாயம், விதி, ஃபேட், சுப்ரீம் சோல், அவங்களுடைய ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவும் இதுவும் ஒன்று சேரணும் இல்லையா? இதுவும் மனதும் எண்ணமும் நமது மூளையில் இருக்கக்கூடிய, மூளைந்து வரக்கூடிய சில கமெண்ட்ஸ், அதாவது அந்த கட்டளைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா தானே உனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா? அதுதான் சொல்லுவாங்க, கட்டுறது கைமண் அளவு, கல்லாது கடலளவுன்னு. உனக்கு தெரிஞ்ச இவ்வளோ தான்ப்பா. ஏபிசிடி EFGHIJKLMNOPQRSTUVWXYZ அது தெரியும். இவ்வளோ பேசுகிறேனே, அந்த இசட்லேருந்து ரிவர்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்ல முடியுமான்னு. அப்படி யோசிக்கணும். இசட்டு, ஒய், எக்ஸு இப்படி யோசித்து சொல்லுவோம். யோசிக்காமல் சொல்லணும். அதுக்கு என்ன வேணும்? பழக்கம் வேணும். சொல்லி சொல்லி பழகணும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், தயவும் கொடையும் பிறவிக்கணும். சித்திரம் கைப்பழக்கம். கையை இப்போ ஒரு ரவுண்டை வரைகிறோம். சும்மா வரைஞ்சோம்னா நம்மளுக்கு தப்பாக ஒரு அழிச்சிருவோம் ரப்பர் எடுத்து. திரும்ப வரைஞ்சி பார்த்தா அழகாக ரவுண்டு அழகாக போட்டுடலாம். அப்போ ஒரு ஒரு சித்திரம் அழகாக வரைஞ்சிடலாம். பழக்கம்தான் காரணம்னு சொல்கிறாங்க. செந்தமிழ் நாப்பழக்கம். பேச 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 அந்த லாங்குவேஜ் வந்துடும். தமிழில் பேசுகிறோமா இல்லை மலையாளத்தில் பேசுகிறோமா, தப்பாக பேசுகிறோம்னா அதுவும் திருத்துவான், சிரிப்பான். அப்போ அதை மாற்றிக்குவோம். அப்போது அதுவும் என்ன, செந்தமிழும் நாப்பழக்கம் தான். பேச பேச அந்த பழக்கத்தில் தான் வருது. ஓகே, சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம். அப்படின்னு என்ன, ஒரு போயம், அதாவது ஒரு செய்குளை நம்ம படிக்க 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 என்னாகும், உள்ளுக்குள்ளே மனப்பாடம் ஆகுது. மக்கப் பண்ணிடுறோம், இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணிடுறோம். அதுவும் ஒரு பழக்கம்தான். எல்லாமே பழகிடலாம். வைத்ததோர் கல்வி மனப்பாடம் எல்லாம் பழக்கம்தான், ஹேபிட். ஆனால் பழக முடியாது என்ன ஒன்றுன்னா தயையும் கொடையும். ஒருத்தரை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை ஒருத்தருக்கு அள்ளி கொடுக்குறது. இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு தான் கூட, ஐயா நான் அனாதாசம் தான் கூட அள்ளி தர்றது. இதெல்லாம் என்ன, பிறவி குணம். அதாவது உங்கள் ரத்தத்தில் ஊறி வர்றது. பழக முடியாது. உன்னால் ஒருத்தரை பார்த்து பரிதாபப்படுறதையோ இல்லை ஆனந்தப்படுறதையோ இல்லை ஒருத்தர் கொடுக்குறதையோ அந்த மாதிரி விஷயங்கள் உன்னால் பழக முடியாது. உனக்குள்ள அதான் சொல்லுவேன் நிறைய பேர். நானே சொல்லுவேன், இப்போ என் மனசில் அப்படி தான் என்னென்னு செய்வேன். படலைன்னா அது செய்ய மாட்டேன். அதுக்கு பேர் திமிருன்னு நினைக்கலாம். ஆனால் திமிரு இல்லை. உனக்குள்ளே ரெக்கார்டில் அது இருக்குது, நீ செய்கிற. ரெக்கார்டில் இல்லை, நீ செய்ய மாட்டேன். தாத்தன் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் எல்லாரும் தானம் செய்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் தானம் செய்ய முடியும். யூ கான்ட் டு தேட். என்னது, தர்மாஸ், தானங்கள் கொடுக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எந்த அளவுக்கு உள்ள வரும்? இப்போ சொன்னேன் இல்லை, கட்டுறது கை மலை கல்லாத கடலளவு. நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், தெரியாத எத்தனையோ இருக்குல்ல, அதுதான் சொல்ல வரேன். அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த விஷயம்லாம் கொண்டு வரேன். அப்போது இதை நம்ம எப்படிங்க நம்ம கற்றுக்கிறது? முதல்ல தன்னடக்கம் வேணும். நம்ம எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியாதுங்க. எல்லாமே தெரிஞ்சால் கூட என்ன, இசையில் ஞானம் இருந்தால் கூட 100 மார்க் நீங்கள் வாங்கியிருந்தால் கூட இன்னும் பெட்டராக நான் பண்ணணும்னு நினைக்கணும். அப்பாடா பரவாயில்ல, எல்லாம் பாடிட்டாங்க, நம்ம இளைய அதாவது இசை அரசர்களே என்னை பாராட்டிட்டாங்க, நான் நல்லா பாடுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பெருமைப்பட்டு நம்ம அப்படியே அந்த தலக்கணத்தில் தெரியக்கூடாது.
இதை விட நல்லா பாடணுங்க, எல்லோரும் இன்னும் இன்னும் நிறைய பேர் என்னை பாராட்டணும், அதை நினைக்கணும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. கல்லாதது கடல் அளவு, உங்களுக்கு தெரியாதது இன்னும் எத்தனையாக இருக்குது. இப்போ ஒரே அந்த ராகம் தான், அந்த ராகத்தில் வரக்கூடிய அந்த அந்த பாடலில் வரக்கூடிய அந்த ரிதம், அந்த டைமிங் மாறும்போது எல்லாமே மாறும். எதிர்பார்ப்புகள்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் சில விஷயங்கள் ஒரு லிமிட்டு தான், அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சுமாராக தான் பாடுறேன், நல்லா பாடணும்னு நம்ம நினைக்கணும். எதுக்கு இந்த பாடலை சொல்கிறேன், ஈஸியாக உங்களுக்குலாம் புரிஞ்சுக்குவீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். இதே போல் தான் நம்ம எல்லாத்துலேயும் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நம்ம பெரிய லெவலில் நம்ம பண்ணலை, இன்னும் பண்ணணும். 10 பேர் ஒன்று பாராட்டினா நீ அப்படியே தலைகணத்தில் உட்காந்துருக்கக்கூடாது. பரவாயில்ல, நம்ம கடமை முடிஞ்சு போச்சுப்பா, பரவாயில்ல, நல்லா பாடணும், நல்லா பாடகன் பேர் வாங்கிட்டேன்னு நினைக்கக்கூடாது. இன்னும் பெட்டராக பண்ணுவேங்க, இந்த வேர்ல்டு லெவலில் நான் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கணும். ஸோ அந்த எண்ணங்களை விதைக்க வேண்டும். விதையை போல் தான் விருட்சம் இருக்கும், சும்மா விதைக்க முடியாது. அதுக்கும் உனக்கு பிராப்தம் இருக்கும். பிராப்தம் இருந்தால் தான் நீ செய்ய முடியும். பிராப்த கர்மான்னு சொல்லுவாங்க. பிராப்தம் இல்லைன்னா அது நடக்காது. பிரார்த்த கர்மான்னு ஒன்று இருக்குது. அந்த கர்மா உன் கூட இருக்குது, எல்லாருக்கும் அது வரும். இந்த பிரார்த்தம்னா என்னென்னா, இந்த ஜென்மத்தில் நீ இதை செய்யணும், இந்த நேரத்தில் இந்த இந்த எபிசோட் நீ பார்க்கணும், இதை நான் இது பேசணும்னு இருக்கும். இப்போ நான் பேசுகிறேன், எதுவுமே நான் எழுதி வச்சு பேசுகிறது இல்லை, எந்த புக்கும் பார்த்து நான் காப்பி அடிக்கிறது இல்லை, எனக்குள்ளே வர்றதை அப்படியே டெலிவரி பண்ணிகிட்ருக்கிறேன், ஓப்பனாக பேசுகிறேன். இப்போ நான் கொடுத்த அத்தனை ஹெட்டிங்களும் மை ஓன் ஸ்பீச்சஸ்ன்னு நான் சொல்லிக்கிறேனே தவிர, தட் இஸ் நாட் மை ஓன் ஸ்பீச். ஐ ஆம் அ ஸ்பீக்கர் ஒன்லி. ஐ ஆம் அ லவுட் ஸ்பீக்கர், ஒன்லி ஆம்ப்ளிஃபையர். I don't know where is the microchip, where is the memory card, or where is the SD card, something சொல்லுவீங்களே, பென் ட்ரைவ். அது யாருன்னு தெரியாது, நான் மேபி கடவுள்னு நினச்சிட்டு இருக்கிறேன். சரியா? இப்போவும் சொல்கிறேன், எனக்கு தெரிந்தது ஒன்றுமே இல்லை. நான் 0, பக்கத்தில் 1 போடுறது யாருன்னு மேலே ஏதோ சம் பவர், அதை நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கு நான் எந்த விதமான ஒரு தேவதையும் நான் விஷயமாக பண்ணி எதுவும் வைக்கல. எனக்குள்ளே வர்றவங்களை நான் பயன்படுத்திக்கிறேன், அவ்வளோதான். என்னை தேடி வரவங்கள நான் காப்பாற்றுவேன், நானாக போய் தேடி போகிறது கிடையாது. இப்படி தான் வாழ்க்கை. அப்போது இந்த விஷயத்தில் கட்டுறது கை மலை எனக்குள்ள தெரியும், இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். நமது உடலிலிருந்து உயிர் நீங்கும் வரை நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். யார் மூலியமாக கற்றுக்கலாம், மனைவி மூலியமாக கற்றுக்கலாம், பெற்ற பெண் மூலியமாகவோ, மகன் மூலியமாகவோ, பேரன் மூலியமாக, பேத்தி மூலியமாகவோ, 3வது மனிதன், ஏன் நம்ம எதிரி மூலியமாக கூட நம்ம கற்றுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் மனதிலே உறுதியாக அதை எடுத்து அதை ஆழ்ந்து நோக்கினால், அலசணும், அதாவது அனலைஸ் பண்ணிங்கன்னா நல்லது எது கெட்டது எது பிரித்து எடுத்துடலாம். நம்ம அது பண்ண மாட்டோமே, ஏன்னா நமக்கு தான் ஈகோ இருக்கே. அம்மா எப்பவும் தப்பான்னு சொல்லுவாயா, நம்ம தான் ரைட்டு, வி ஆர் ஆல்வேஸ் ரைட், ஹீ இஸ் ஆல்வேஸ் ராங். அந்த எண்ணத்தை நம்மளை தூக்கி வீசு. எண்ணங்களை நீ பரிபாலனம் செய்தால் கற்றது கடலளவாக மாறும். சொன்னால் கற்றது கைமண்ணளவு இல்லை, கற்றது கடலளவாக மாற வேண்டும் என்றால் உன் எண்ணத்தை நீ சீர்தூக்கி பார்த்து, எண்ணம் போல் வாழ்வுன்னு இல்லாமல் எண்ணத்தை சரி செய்து அதை கண்ட்ரோல் பண்ணி அது பிரகாரம் போனீங்கன்னா கற்றது கடலளவு. கை மண்ணளவுங்கிறது பேருக்கு சொல்கிறது. உன்னை நீ திருத்தி கொண்டால் நீ கற்றது தான் கடலளவு. இதுதான் உண்மை. ஆகவே நிறைய விஷயங்களை சாதிக்கணும். நம்ம என்ன பண்ணோம், நம்ம எண்ணங்களை சீர்தூக்கி பரிசீலனை செய்து நம்ம யோசித்து நமது செயல்களை செய்தோமானால், நமது வார்த்தைகளை பேசினோமானால் நாம் தான் ராஜா. மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.